பல மின்னல் ஏழும் நேரம் எங்கெங்கோ எங்கெங்கோ என் எண்ணம் போகும் தூரம் என்னுள்ளே என்னுள்ளே பல மின்னல் ஏழும் நேரம் எங்கெங்கோ எங்கெங்கோ என் எண்ணம் போகும் தூரம் நானே மறந்து மாற ஒரு வார்த்தை இல்லை கூற எதுவோ வாவ் சூப்பர் 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 நல்லா பாடுறீங்க நன்றி நன்றி வெல்கம் டு விருப்பம் விளையாடு லைவ் கேம் ஷோ ஓகே என்ன ஹெட்மாஸ்டர் கெட்டப்ல வந்திருக்கீங்க ஏனா நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா ரோல் நம்பர்ல பேர் இருக்குது நான் இன்னைக்கு வரணுமா வரக்கூடாதான்னு சொல்லி கேட்டுட்டே இருக்காங்க ஐயோ அதுக்கு தான் நான் வந்து அட்டெண்டன்ஸ் எடுக்கலாம்னு வந்தேன் அட்டெண்டன்ஸா உள்ளேனையா நான் தீப்தி உள்ளீங்களா ஆமா 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 நீ நல்லா பாடுனீங்களே யார் வாய்ஸ் இது வந்து ஸ்வர்ணலதாமோட வாய்ஸ் ஸ்வர்ணலதாமா வாய்ஸ் நல்லா இருக்கிறதுனால இந்த பொண்ணு எடுத்து பாடுனா இந்த பொண்ணு அழகா இருக்கு ஆஹா சரிங்களா தேங்க் யூ சரி ரோல் நம்பர்ல பத்தி பேசினே இருக்கணுமே மண்டே யாரோ வந்தாங்க உங்க கூட யாரு மண்டே என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் சார் ஜெயஸ்ரீ பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவர் ரோல் நம்பர் என்ன அவர் ரோல் நம்பர் 2 எஸ் ஜெயஸ்ரீயா ஆமா இன்னைக்கு போட்டுருந்தேனே இன்னைக்கு வரல அவ ஃபீவர் சார் ஆப்சென்ட் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க வரவா கேட்டிருந்தாங்க இல்ல சார் அவ ஃபீவர்னு சொல்லிட்டா ஓஹோ ஆமா டெய்லி இதே பழப்பம் இருக்குமா அவளுக்கு டெய்லி ரோல் நம்பர்ல பேர் கொடுத்துட்டு நான் ஏன் வர மாட்டேன்றான்னு தெரியல எனக்கு விடுங்க சார் நான் அவளை பாத்துக்கிறேன் இன்னைக்கு ஹெட் மாஸ்டர் கூடவே நான் நின்று ஷோ பண்றதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கேன் நல்லா பண்ணுங்க நான் தப்பா பேசுறீங்க அதுக்கு நான் வந்திருக்கேன் முக்கியமா சரி ஓகே நீங்க கரெக்ட்டா பேசுறீங்க சார் இன்னைக்கான ஷோவோட பேர் என்ன இன்னைக்கான ஷோவோட பேர் இன்னைக்கு வந்து வெட்னஸ்டே ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கூல்ல நான் ஜாயின் பண்ண நாள் ஆமா சோ அதனால வெட்னஸ்டேனா என்ன ஷோ அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஷோ திரைப்புதிர்னா என்ன திரைப்புதிர்னா சார் இந்த பக்கம் பப்பிமா ஒரு பாக்ஸ் இறக்குவாங்க இந்த பக்கம் பப்பிமா ஒரு பாக்ஸ் இறக்குவாங்க ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்பர்ஸ் இருக்கும் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கிராஸ்வேர்ட் இருக்கும் காலர்ஸ் வர போறாங்க நம்பரை சூஸ் பண்ண போறாங்க கேள்வியை நம்ம கேட்க போறோம் ஆன்சரை சொல்ல போறாங்க அதாவது கிளாஸ் கவனிக்கலன்னு கண்டுபிடிச்சீங்க பப்பிமா நீங்க அந்த போர்டை போடுங்க நான் பேசுறேன் சோ பப்பிமா நீங்க ரெண்டு போர்டையும் போடுங்க பப்பிமா போட்டீங்களா இப்போ நான் சொன்னதுல என்ன தப்புங்க அதெல்லாம் கரெக்ட்டா தான் திரைப்புதிர்னா திரை சம்பந்தப்பட்டமான கேள்விகள் எடுத்து கேட்கப்படுறதான் திரைப்புதிர் அதாவது நீங்க 1 மார்க் ஆன்சர் கேட்டிருக்கீங்க நான் 5 மார்க்கா சொல்லிருக்கேன் அவ்வளவுதான் ஏதாவது பேசணுமேன்னு பேசக்கூடாது தீப்தி சரிங்களா நான் காலேஜ்ல கண்டிப்பா பேசணும் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆபீசர் சொல்லுங்க காலேஜ் ஓகே சார் ஸ்கூல் லீவா இல்லையா சார் அடுத்த வாரம் எலெக்ஷன் வருது 23ஆம் தேதி எலெக்ஷன் உங்க ஓட்டு உங்க உரிமை என் ஓட்டு என் உரிமை கண்டிப்பா ஓட்ட போட்டு ஆகணும் மறந்து இருந்துராதீங்க ஓகே சூப்பர் சரி ஃபர்ஸ்ட் காலர் பேசுங்க அவட்ட கால் நான் பேசுறேன் ஃபர்ஸ்ட் காலர் ஹலோ யார் எந்த ஊர்ல இருந்து பேசுறோம் பானு தென்காசி தென்காசி சென்னையில இருந்து பாலு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கோம் என் பேர் பாலு பாலா இல்ல பாலு சரி அவங்க ஹெட் மாஸ்டர்னால நீங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டாலாம் பேசாதீங்க மேம் ஜாலியா பேசுங்க சரிங்களா என்ன பண்ணீங்க வீட்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நாங்க 12th முடிச்சிருக்கோம் இப்ப லீவ் விட்டுருக்காங்க பானு அப்ப சூப்பர் உங்ககிட்ட தான் பேசணும் ஜாலியா இருக்கணும் அவங்க என்ன பண்ண போறீங்க 12th முடிச்சிட்டு காலேஜ் படிக்கணும் ஐயய்யா பாலா சார் உங்களுக்குனே வந்திருக்காங்க பாத்தீங்களா என்ன கோர்ஸ் எடுப்பீங்க வாங்க நான் கோர்ஸ் பத்தி பேசலாம் as a மாஸ்டரா நான் கேள்வி கேக்குறேன் என்ன கோர்ஸ் எடுத்துறீங்க நீங்க 12th ல 11th என்ன கோர்ஸ் 12th ல என்ன சப்ஜெக்ட் எடுத்துறீங்க சப்ஜெக்ட் நான் மேத்ஸ் வித் பயாலஜியா ஓகே சார் என்ன +2 ல என்ன பண்ண போறீங்க +2 முடிச்சிட்டு என்ன பண்ண போறீங்க காலேஜ்ல என்ன எடுக்க போறீங்க இன்ஜினியரிங் படிக்கிறேன் என்ன கோர்ஸ் எடுக்க போறீங்க இன்ஜினியர்ல ஜெய் எழுதிங்களா ஜெய் எழுதினீங்களா எக்ஸாம்லாம் முடிஞ்சிச்சு ஜெய் எக்ஸாம் முடிஞ்சிச்சு ஃபர்ஸ்ட் டிவிஷன் முடிஞ்சிச்சு முடிஞ்சிச்சு சரி இப்போ கேம்குள்ள போயிடலாமா ரொம்ப கேள்வி கேட்டு அடிக்கிறாங்க பக்கத்துல மேல இருந்து ஃபோன் பண்றாங்க சரி இன்னைக்கு திரைப்புதிர் விளையாடலாமா விளையாடலாம் சரி உங்களுக்கு 1 to 9 நம்பர் இருக்குது எது வேணும் உங்களுக்கு சொல்லுங்கன்னா நம்ம நம்பர் போயிடலாம் 5 நம்பர் 5 இடமிருந்து வலம் 4 சொற்களுக்கான கேள்வியை 4 எழுத்துக்களுக்கான கேள்வி ஆமா 4 எழுத்துக்களுக்கான கேள்வி இப்ப அந்த கேள்வியை வந்து நான் உங்களுக்கு கேக்குறேன் துப்பாக்கி பெண்ணே சூடான கண்ணே இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தின் பெயர் என்ன இதுதான் உங்களுக்கான கேள்வி பப்பிமா டைமர் ஸ்டார்ட் பண்ணிடுங்க பேராண்மை ஆஹா என்ன டக்குன்னு சொல்லிட்டீங்க நீங்க பேராண்மை சொல்ல கூடாது என்ன பாட்டு நீங்க பாட்டி காட்டுங்க எனக்கு
எனக்கு பாட்டெல்லாம் தெரியாது, பேராண்மை படம். பேராண்மை சொன்னாங்கல்ல, படம். சரி, சொல்லுங்க. என்ன 12th எக்ஸாம் எழுதிருக்காங்களே அந்த ஒரு இது இதோட எனக்கு அப்படியே எனக்கு இருக்கிறாங்க. பாட்டு எனக்கு கொஸ்டினை படிச்சு காட்ட சொல்லுங்க உங்களே. சரி, நீங்களே क्वेश्चन படிச்சு காட்டுங்க மேம். துப்பாக்கி பெண்ணே சூடான கண்ணே இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தின் பெயர் என்ன? அதே பாடுங்க. துப்பாக்கி பெண்ணே சுடான கண்ணே அப்படி பாடுங்க. அத நீங்க படிச்சீங்களா? நான் படிக்கல, நான் பாடுனேன். சரி, டைம் முடிஞ்சிச்சு. உங்களுக்கான டைம் முடிந்து விட்டது. இப்போ நீங்க சொன்ன ஆன்சர் கரெக்டா தப்பா நம்ம பப்பிமா கிட்ட கேட்டலாம். பப்பிமா ஆன்சர் போட்டுருங்க. என்ன ஆன்சர்? பானு சொன்னது பேராண்மை என்பது சரியான விடை. பானு, வாழ்த்துக்கள் பானு. இதே மாதிரி இந்த வின் பண்ற மாதிரி 12th நல்ல மார்க் எடுத்துட்டு காலேஜ்ல நீ கேக்குற சப்ஜெக்ட் கிடைச்சிட்டு நல்லபடியா வாழ்க்கைய வாழணும். ஓகேங்களா? ஓகே. ரொம்ப 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 நன்றி. உங்களுக்கு ஓட்டு இருக்கா இன்னைக்கு இந்த வாட்டி? ஹலோ. ஹலோ, ஓகே. பை. சரி, ஓகே. ரொம்ப நன்றி மேம் கால் பண்ணதுக்கு. சோ நெக்ஸ்ட் காலர். ஹலோ. 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 வணக்கம். யார் எந்த ஊர்ல இருந்து பேசுறா? காஞ்சனா, மாதவரம். காஞ்சனா, ஆல்ரெடி பேசிருக்கீங்களோ? ஆமாங்க. எப்படி கன்னு மாதிரி பாயிண்டா பிடிச்சனா? நம்ம ஹெச்எம்க்கு தெரிய மாட்டேங்குதுங்க. அவர் வந்து அட்டெண்டன்ஸ் எடுக்கிறாரு, ஆனா யார் வராங்க போறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. சரி, சொல்லுங்க என்ன என்னோட பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஃபேன் அவங்க. காஞ்சனா, என் பேர் சொல்லுங்க பார்க்கலாம். காஞ்சனா. என் பேர் சொல்லுங்க. உங்க பேர் பானு. பாத்தீங்களா? சரி, என் இது பேர் சொல்லுங்க. தெரியல, என் யாரு? பேர் சொல்லுங்க மேம். உங்க பேர் பிரீத்தி. தீப்தி. ஏதோ ஒண்ணு சொன்னாங்கல்ல. சரிம்மா, இது இன்னைக்கு என்ன பண்ணீங்க காலைல இருந்து? பாலன் சமையல் பண்ணிட்டு இருக்கோம். ஃபிஷ் வாங்குறேன். என்ன சமையல்? ஃபிஷ். வெஜ் சமையல். புதன்கிழமை நேத்து புது ஆமா, தமிழ் நியூ இயர் எப்படி போச்சு? சூப்பரா போச்சு. ரொம்ப ஜாலியா இருந்தது. என்ஜாய் பண்ணோம். சந்தோஷம். சூப்பர் சூப்பர் சூப்பர். 23ஆம் தேதி ஓட்டு மறந்துடாம போட்டுருங்க. நம்ம காலையில இருந்து ஃபர்ஸ்ட் கடமையே ஓட்டு போடுற கடமை தான். சரிங்களா? ஆமா, நம்மளோட உரிமை அது. உரிமை. எஸ். ஓகே. கரெக்ட்டா நீ கேம்க்குள்ள போயிடலாமா? கேம்க்குள்ள போயிடலாமா? போயிடலாம். ஓகே, உங்களுக்கான நம்பர்ஸ் வந்துருச்சு. என்ன நம்பர் வேணும் செலக்ட் பண்ணுங்க மேம். நம்பர் 3. நம்பர் 3. மேலிருந்து கீழ் 6 எழுத்துக்களுக்கான கேள்வியை தீப்தி மேடம் கேட்பாங்க. 3 வந்து மௌனமே பார்வையாய் பேசிக்கொண்டோம். இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தின் பெயர் என்ன? இதுதான் உங்களுக்கான கேள்வி. பப்பிமா டைமர் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. உங்களோட கேள்வி கேளுங்க. மௌனமே பார்வையாய் பேசிக்கொண்டோம். இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தின் பெயர் என்ன? என்ன? அதுதான் என்ன 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 நம்ம கேட்டிருக்கோம். சொல்லுங்கம்மா, உங்களுக்கு டைம் ஓடிக்கிட்டே இருக்குது. நேருக்கு நேரா நீங்க எது சொன்னாலும் எனக்கு பாடல் பாடி காட்டணும். சரிங்களா? அந்த பாட்டு கேள்விப்படாம இல்ல. ஏன் கேள்விப்படாம நாங்க எப்படி கேள்வி கேட்போம்? அதான் தெரியலையே. சிரிக்கிறாங்க. உங்க சிரிப்பு சூப்பரா இருக்கு, அழகா இருக்குது. கல 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 கலன்னு சொல்லுவாங்களா? கல 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 சிரிப்பாங்க. அதான் டைம் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கான என்ன ஆன்சர் சொன்னீங்க? நேருக்கு நேரா. ஓகே, பப்பிமாட்ட கேட்கலாம். பப்பிமா நேருக்கு நேர்னு அவங்க ஆன்சர் சொல்லிருக்காங்க. அந்த ஆன்சர் கரெக்டானு போட்டுருங்க பப்பிமா. நேருக்கு நேர். எஸ், மாதவர்த்தன் பேசுனவங்களுக்கு இது வந்து அன்பே சிவம். அன்பே சிவம் தான் இதுக்கான ரைட்டான ஆன்சர். நீங்க ஒரு சிரிங்க. நீங்க ஒரு சிரிங்களேன். சிரிங்களேன். சிரிச்சே ஆகணும். நீங்க தான் சொன்னீங்க கல 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 சிரிப்பாங்கல்ல, அது மாதிரி இருக்கு. டெலிபோன் மணி போல் சிரிப்பல் இவ்வளோ அப்படி இருக்குல்ல. அந்த மெட்ராஸ் பாட்டுல கூட சொல்லுவாங்க, பொண்ணுனா என்ன கடுக்குன்னு சிரிக்கறாங்க, கல கலன்னு சிரிக்க வேணாம். அது மாதிரி அந்த மாதிரி வாய்ஸ். தான் சிரிக்கிறீங்க. சரி, ரொம்ப சந்தோஷமா. 23 மறந்துடாம ஓட்டு போட்டுருங்க. சரிங்களா? எஸ். ரொம்ப நன்றி மேம் கால் பண்ணதுக்கு. சோ நெக்ஸ்ட் காலர். ஹலோ 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 வணக்கம். ஹலோ 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 ஹலோ. யாரு? என்ன யாரையுமே நீ காணல. பாட்டு பாடு, அதுக்கு தான் வெயிட்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் பாட்டு பாடணும். ஆமா, நான் பாட்டு பாடணும். பாடுங்க, வருவோம் பாருங்க. நான் திருப்பி பாடுவேன், நீங்க இந்த பாட்டு ஏன் பாடுறீங்க அப்படி கேட்க கூடாது. நீ பாடு, நீ பாடுனாவே பாட்டு மாதிரி கேக்குறேன். ஃபர்ஸ்ட் பூப்புக்கும் ஓசை அதை கேட்கத்தான் ஆசை, புல்விரியும் ஓசை அதை கேட்கத்தான் ஆசை, பச்சைகளின் குக்கு பூச்சிகளின் ரிங் ரிங் ரிங், சங்கீதம் சொல்லித் தருமே பட்டு பெண்ணே, காலோரம் சலங்கை பூச்சி கரையெல்லாம் வீணை மீட்டி, நதி பாடும் பாடல் கேளாய் பட்டு பெண்ணே. இப்பயாவது ஃபோன் கால் வந்துருக்கான்னு பார்க்கலாமா? ஓகே, நான் பாடிட்டேன். இப்போ வந்து நீங்க சொன்ன மாதிரி காலர் வந்துட்டாங்க. எஸ். வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம். யார் எதுக்கு பேசுறீங்க சார்? உங்க பேர் என்ன? திருநெல்வேலி சார். திருநெல்வேலி. திருநெல்வேலில இருந்து யாரு? பேர் என்ன? ரக்ஷிதா. ரக்ஷிதாவா?
ஆமா ஆமா. ரக்ஷிதா உங்க பேரா? ரக்ஷிதா உங்க பேரா? இந்த பொண்ணு பேர் ரக்ஷிதா, என் பேர் ரவி. உங்க பேர் தான் உங்க கேட்டேன். பேரு? நீங்க தானே விளையாடுறீங்க? ரவி ரவி. ரவி. எப்படி இருக்கீங்க ரவி? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார், நல்லா இருக்கு. என்ன பண்றீங்க சார்? என்ன ஒர்க் பண்றீங்க? பிரைவேட் பண்றேன். சரியா சார் நீங்க கேட்கல. ஸ்பீக்கர் ஸ்பீக்கர்ல கட் போட்டிருக்கீங்க பண்ணிட்டு நினைக்கிறேன். போன்ல அப்படியே ஸ்பீக்கர்ல போட்டிருக்கீங்க. அதனால எனக்கு வந்து பாதி கேக்குது, பாதி கேட்க மாட்டேங்குது. எஸ் Yes. சொல்லுங்க ரவி. என்ன பண்றீங்க? பிரைவேட் ஒர்க் பண்ணிட்டு. சரி, பிரைவேட்ல ஒர்க் பண்றீங்க. Okay. 23ஆம் தேதி மறந்து இருந்துராதீங்க, ஓட்ட போட்டுருங்க. சரிங்களா? நம்மளுடைய கடமை, நம்ம ஓட்டு, நம்ம உரிமை. எஸ் சரிங்களா? ஓகே சார். காலைல 6 மணிக்கு எழுந்துங்க, 7 மணிக்கு பூத்து திறப்பான். நம்ம 7:15 ஓட்ட போட்டு அழகா என்ஜாய் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்ம லீவ் தானே அன்னைக்கு. ஓகே. இன்னைக்கு கேம்குள்ள போயிடலாமா? கண்டிப்பா சார். திரைப்புதிர்ல Okay, உங்களுக்கு so, நம்பர் என்ன ஆமா. வேணும் சொல்லுங்க. என்ன நம்பர் வேணும் உங்களுக்கு? 3 5 எடுத்தாச்சு. ஆ. அதுக்கப்புறம் என்ன நம்பர் வேணும்? ஃபர்ஸ்ட் நம்பர் சார். நம்பர் 1. நம்பர் 1. ஓகே, இடம் இருந்து Okay. வலம் 7 எழுத்துக்களுக்கான கேள்வியை தீப்தி மேடம் உங்களுக்கு கேட்பாங்க. ஓகே, உங்களுக்கான கேள்வி, அநேகன் படத்தின் கதாநாயகியின் பெயர் என்ன? இதுதான் உங்களுக்கான கேள்வி. சோ அதுக்கான டைம் ஸ்டார்ட் ஆக போகுது. பப்பிமா டைமர் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. டைம் ஆரம்பிச்சிருச்சு. அநேகன் படம் பார்த்திருக்கீங்களா? அந்த படத்துல ஹீரோயினோட பெயர் என்ன? தீப்தி. தீப்தியா? ஹீரோயின்னாலே தீப்தின்னு சொல்றது தப்பு இல்ல. ஏய் தம்பி, யாரா அந்த கட்டை இருக்குங்களா? ஆனா இன்னும் அநேகன் படத்துல நான் நடிக்கல. டைம் ஓடிட்டே இருக்குது. அநேகன் திரைப்படத்தின் ஹீரோயின் பெயர் சொல்லுங்க. 7 எழுத்துக்களுக்கான கேள்வி. எஸ் ஆன்சர் சொல்லுங்க. ஆன்சர். டைம் ஓடிட்டு இருக்குது. டைம் நியர் டு க்ளோசிங். சொல்லுங்க ரவி சார், டைம் முடிஞ்சிருச்சு. சரி சார், சரி. ஓகே, நோ Okay, இதுக்கு சாரி no தான் issues, சொல்றீங்க. ஆமா. ரொம்ப சிரித்து ஜாலியா விளையாடுறதுக்கான இடம் இது. சாரியே கிடையாது. நம்ம ஓகே என்ஜாய் பண்ண பப்பிமா, போறோம். பப்பிமாட்ட கேட்க போறோம். அவங்களுக்கான ஆன்சரை வந்து நீங்க ப்ளே பண்ணிடுங்க பப்பிமா. எஸ் பப்பிமா. ஓகே, அமேரா தஸ்தூர் என்பதுதான் சரியான விடை. இதுதான் அந்த பாத்தீங்களா? ஹீரோயினோட ரவி, பேர் சார். இங்க பாருங்களேன், எங்க கூட ஆங்கரா இருக்காங்க தீப்திக்கு அமீரா வஸ்துன்றது வாயில நுழையல. அப்ப நம்மளுக்கு எப்படி வாயில நுழையும்? அதெல்லாம் சோ அது அப்படி பேர் வச்சுட்டு ஹீரோயின் வந்துட்டாங்க. நம்ம என்ன பண்ண முடியும்? ஆமா. ஓகே ரவி, ரொம்ப நன்றி சார். மறக்காம வந்து ஓட் போட்டுருங்க. என்ன ஹெச்எம் சார், யா பாட்டுலாம் பாடுறீங்க? எனக்கு 3 நாள் லீவ் கொடுத்துக்கறாங்களே. ஓஹோ, உங்களுக்கு முன்னாடி வான ஸ்டூடண்ட்ஸ் மட்டும் வச்சு செய்ய வேண்டியது. யா சார், ரொம்ப தப்பு சார், ரொம்ப தப்பு. சொல்லுங்க என்ன? வெண்ணையா? ஆமா. ஏன் திடீர்னு வெண்ணன்னு சொல்றீங்க? மூஞ்ச பார்த்தா வெண்ணெய் மாதிரி தெரியுது, வேற எப்படி தெரியுது? அவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்றீங்க. பல பல பலன்னு. ஏய் வெண்ணெய்னா எதுக்கு யூஸ்? கட் பண்ணுவோம், விளக்கணும், அது மாதிரி இருக்கும். சரி சரி, வெண்ணனா எப்படி இருக்கும்னு தெரியும்ல. காலர்ட்ட போயிடலாம். சரி ஓகே, Hello. காலர்ட்ட போயிடலாம். ஹலோ ஹலோ. ஓடி போயிட்டாங்க பாரு, வெண்ணன்னு சொன்னோன்னு ஓடி போயிட்டாங்க. வணக்கம். வணக்கம், யார் எந்த ஊர்ல இருந்து இருக்கீங்க பேசுறீங்க? கரூர்ல இருந்து விஜயலட்சுமி பேசுறேன். விஜயலட்சுமி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஓகே, நல்லா இருக்கீங்களா? அமோகமா இருக்கும். சரி சார். சாப்பிட்டீங்களா காலை? நல்லா சாப்பிட்டாச்சு. உங்க 2 பேர் காம்பினேஷன் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. நீங்க பண்ற தேங்க் யூ தேங்க் யூ சூப்பர் தேங்க் சூப்பர், யூ. ரொம்ப சந்தோஷம். நான் ஜெயிக்கிறேனா இல்லையா உங்க கூட பேசுறதுக்குனே நான் வந்துட்டேன் காலைல. சரி, நல்ல ஒரு பாட்டு பாடுங்களேன். அழகா பேசுறீங்களா? சூப்பரா இருக்குது வாய்ஸ், அழகா பாடுங்களேன். ஆஹா, என்ன ஒரு சிரிப்பு. வெண்ணிலவே வெண்ணிலவே என்னை தாண்டி வருவாயா, விளையாட ஜோடி தேவை, இந்த பூலோகத்தில் என்னை பார்க்கும் முன்னே உன்னை அதிகாலை அனுப்பி வைப்பேன். வாழ்த்துக்கள், சூப்பர் பாய்ஸ். சூப்பர் எடுத்தோட சூப்பர் பாடுறாங்க சூப்பர் பாத்தீங்களா? தீப்தி இதெல்லாம் பார்த்து கத்துக்கணும் முதல்ல. கேட்டதுமே மறுக்காம பாடிட்டாங்க. சும்மா எங்க வாய்ஸையும் 2 பேர் டிவில கேட்கலாம் இல்ல, அதனாலதான். ஆஹா, சூப்பர். இது மாதிரி கத்துக்கவே மாட்டேன்றாங்கம்மா. நீங்க சொல்லி புரிய வைங்க. என்ன நல்லாதான் பாடுறாங்க, சூப்பரா. கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு பாட்டு பாடினாங்க, சூப்பரா தான் இருந்தது. என்ன பாட்டுனே தெரியல. என்ன பாட்டு பாட? என்ன பாட்டு? மறந்து வச்சது ஒரு பாட்டு பாடுறாங்க. சரி ஓகே, கேட்கல போயிடலாமா? ஆமா போலாம் சார். ஓகே, உங்களுக்கான நம்பர்ஸ் இங்க வந்துருச்சு. என்ன நம்பர் உங்களுக்கு வேணும்? 1 3 5 எடுத்துட்டாங்க. உங்களுக்கு வேற என்ன நம்பர் வேணும்? எனக்கு ஸ்கிரீன்ல வரலையே. வரும் பாருங்க, ஏதோ 1 வந்துருச்சு. 3 5 இந்த 3 நம்பர் போயிடுச்சு. அதை தவிர்த்து வேற என்ன நம்பர் வேணும்? 1 3 5 போயிடுச்சுன்னா 4 கொடுங்க. நம்பர் 4, இடம் இருந்து வலம் 5 எழுத்துக்களுக்கான கேள்வியை தீப்தி அக்கா கேட்பாங்க உங்ககிட்ட. ஹே ஐ லைக் யூ, ஹே ஐ லைக் யூ, உன் ரேசர் பாயும் கண்ணை, இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தின் பெயர் என்ன? இதுதான் உங்களுக்கான கேள்வி. பப்பிமா டைமர் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. சொல்லுங்க மேடம், திரும்ப. ஹே ஐ லைக் யூ, ஹே ஐ லைக் யூ, உன் ரேசர் பாயும் கண்ணை, இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தின் பெயர் என்ன? ஏ ரேசர். ஹே ஐ லைக் யூ, ஏ ஐ லைக் யூ, ஹே ஐ லைக் யூ.
சித்திரம் படமோ? ரேசர் பாயும் கண்ணை. உன் ரேசர் பாயும் கண்ணே. அவ்வளவுதான். அவ்வளவுதான். இந்த பாட்டு எந்த படத்துல வந்திருக்குது? ஹே கண்ணே, அதென்ன டைம் ஓடிட்டே இருக்குது. சிம்ரன் இது அழகா நீங்க எவ்வளவு அழகா பாடுனீங்க. அதுக்காக தான் அந்த பாட்டு கேள்வியா உங்கள்கிட்ட கொடுத்துச்சு. தெரியல சார். தேங்க்யூ சார். ஜெயலட்சுமி அம்மா ஏன் தெரியல உங்களுக்கு? வேறங்க அந்த என்ன பாட்டு தெரிஞ்சுக்கலாமா? சொல்லுங்க சார். ஓகே பப்பிமா, டைமும் முடிஞ்சிச்சு. அவங்களுக்கு என்ன ஆன்சர்னு சொல்லுங்க பார்க்கலாம். பப்பிமா அவங்களுக்கான ஆன்சரை ப்ளே பண்ணிடுங்க. நான் இன்னைக்கு ஒரு ராகமா பேசுறேன். என்பதுதான் சரியான விடை. அஜித் நடிச்ச படம் சிட்டிசன் இருக்குல்ல, அந்த படம் தான். சிட்டிசன். கண்ணை. ஆமா ஆமா. சரி, ரொம்ப சந்தோஷமா நீ பாடுனது அழகா இருந்துச்சு. 20 ஓட்டு போட்டுருங்க சரிங்களா? மறக்காம ஓட்டு போட்டுருங்க. ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. சோ நெக்ஸ்ட் காலர். வணக்கம். ஹலோ வணக்கம். யார்? ஹலோ வணக்கம். சொல்லுங்க சார். ஹலோ வணக்கம். ஹலோ கேக்குதுங்களா? நல்லா கேக்குது. நீங்க சொல்லுங்க, உங்க பேர் என்ன? பாலாஜிங்க சார். என் பேர் பாலா மேடம். என் பேர் பாலா. உங்க பேர் பாலாஜியா? வணக்கம். ஆமா கரெக்ட்டுங்க சார். கரெக்ட். எங்க இருந்து கூப்பிடுறீங்க சார்? கள்ளக்குறிச்சி. கள்ளக்குறிச்சி. சூப்பர். ஓகே. கள்ளக்குறிச்சி. ஓகே. நல்லா இருக்கு. நல்ல ஊர்ல இருந்து கள்ளக்குறிச்சி. என்ன ஸ்பெஷல் அங்க? நல்ல ஊர் தான் சார். எல்லா ஊரும் நல்ல ஊர் தான். என்ன ஸ்பெஷல் சார் கள்ளக்குறிச்சில? இல்ல கள்ளக்குறிச்சி நல்ல நிறைய கல்லு கிடைக்கும்னு நினைக்கிறேன். அப்படி எல்லாம் இல்ல. கல்வராயன் ஹில்ஸ் பக்கத்துல ஹில்ஸ் ஒன்னு இருக்கு. ஓகே. அங்க சுற்றுலாத்தலம் ஏதாவது இருக்கா? சுற்றுலாத்தலங்கள் ஏதாவது இருக்கா? நம்ம கொடைக்கானத்துல ஓகே. மக்கள் இப்ப லீவ் எல்லாம் முடிஞ்சோன்னா மக்கள் அங்க நிறைய பேர் வருவாங்கல்ல? கண்டிப்பா வீக்கெண்ட் அவுட்டிங் நிறைய பேர் போவாங்க. ஹில்ஸ் ரைடிங் நல்லா இருக்கும். வெரி குட். ரொம்ப சந்தோஷம். நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன். மக்களும் புரிஞ்சுக்கீங்க. நம்ம கேம்குள்ள போயிடலாமா? கண்டிப்பா போலாம் சார். உங்களுக்கு என்ன நம்பர் வேணும்? என்ன நம்பர் வேணும்? 1 3 4 5 இந்த 4 நம்பரும் போயிடுச்சு. அதை தவிர்த்து வேற எந்த நம்பர் வேணும் உங்களுக்கு? ஸ்கிரீன்ல வந்துனா கொஞ்சம் பார்க்கறது வந்து டிவில வருங்க. உங்களுக்கு போடாம யாருக்கு போட போறோம்? ஆமா. 7 சார். நம்பர் 7. இடம் இருந்து வலம் 7 எழுத்துக்களுக்கான கேள்வியை தீப்தி அக்கா கேட்பாங்க உங்ககிட்ட. ஓகே. சோ உங்களுக்கான கேள்வி குறு கண்ணாலே காதலை சொன்னாலே. ஓஹோ. இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தின் பெயர் என்ன? டைம் ஆரம்பிச்சு. அதுதான் உங்களுக்கான கேள்வி. பப்பிமா காதலை சொன்னாலே. குறு கண்ணாலே காதலை சொன்னாலே. என்ன படம்? சூப்பரா பாருங்க பாத்தீங்களா? அதுதான் முக்கியம். பாடி பார்த்தா அதுதான் கரெக்ட் தான். நீங்க டியூன் கரெக்ட் தான். குறு கண்ணாலே காதல் சொன்னாலே. அதான் இதான் வரும் கரெக்ட்டா. எக்ஸாம் ஏன்னா எங்களுடைய நல்லா திங்க் பண்ணி பாருங்க. எங்க இதுல ஹீரோயின் இருக்கா. பேர் வந்து என்னன்னா திஷா. ஓகே. அவ எடுத்த கேள்விதான் அதெல்லாம். உங்களுக்கான டைம் வந்து முடிஞ்சிருச்சு. நீ என்ன படம் தெரியுமையா? தெரியலங்க சார். ஓகே, நீங்களே பப்பிமாட்ட கேளுங்க. என்ன கேள்வி ஆன்சர் சொல்லுங்க. பப்பிமாட்ட கேளுங்க. ஆன்சர் பப்பிமா ஆன்சர் போடுங்க. பப்பிமான் கேளுங்க. பப்பிமா ஆன்சர் சொல்லுங்க. வத்திக்குச்சி என்பதுதான் அந்த திரைப்படத்தோட பெயர். வத்திக்குச்சி. குறு கண்ணாலே காதலை சொன்னாலே. ரொம்ப நன்றி சார். இதுக்காக தான் பாடி காமிச்சேன். ஐயோ சார், நீங்க சும்மா இருங்க சார். இந்த சும்மாவே பொண்ணு ஆடிட்டு இருப்பா. நீங்க வேற உஸ்பேத்திட்டு போவாதீங்க சார். சரி, வாழ்த்துக்கள் சார். தேங்க் யூ. வாழ்த்துக்கள். நன்றி சார். கால் பண்ணுங்க. அடிக்கடி கால் பண்ணுங்க சார். நாளைக்கு கால் பண்ணுங்க, விளையாடுங்க சரிங்களா? எஸ். சோ நெக்ஸ்ட் காலர். ஹலோ. வணக்கம். யாரு? சொல்லுங்க. நம்பர் சொல்லணுமா? ஓ, உங்க பேரை சொல்லணும் முதல்ல. பேரு, உங்க ஊர். சத்யா. எந்த ஊரு? தஞ்சாவூர். தஞ்சாவூர்ல எங்க? தஞ்சாவூர் 63. தஞ்சாவூர் 63. எங்க ஊரு? போன் நம்பர் சொன்னேன். போன் நம்பர் வேணாமா, எந்த ஊரு சொல்லுமா? சத்யான்றது பேர். ஏன்னா டிவி வால்யூம் கம்மி பண்ணுங்களேன். டிவி வால்யூம் கம்மி பண்ணுங்கன்னா நான் இன்னும் பேசுறேன். வந்து நாந்திக்கோட்டை ரோடு. நாந்திக்கோட்டை பாத்தீங்கன்னா 10 நிமிஷம் கழிச்சு என்கிட்ட பேசுறீங்க. 63 போன் நம்பரை சொல்லாம. அதனால டிவி வால்யூம் கம்மி பண்ணுங்க முதல்ல. டிவி வால்யூம் கம்மி பண்ணுங்க. நீங்க ரொம்ப ஆக்டிவா இருக்கீங்க. எனக்கு உங்களோட விளையாடணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. டிவி வால்யூம் கம்மி பண்ணா நீங்க நானும் விளையாட முடியும். இல்ல நீங்க பாட்டு விளையாடுவீங்க, நான் பாட்டு விளையாடுறேன். சரியா? டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டீங்களா? நம்பர் என்ன வேணும் உங்களுக்கு சொல்லுங்க. நம்பர் வேணும் சொல்லுங்க. என்ன நம்பர் வேணும்? டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு காதை வச்சு பேசுங்க. போன் எடுத்து. ஒரு ஹெட் மாஸ்டரே டென்ஷன் பண்றீங்கன்னா பாத்துக்கோங்க. சொல்லுங்க, என்ன நம்பர் வேணும்?
6. நம்பர் 6. இடமிருந்து வலம் 2 எழுத்துக்களுக்கான கேள்வியை அக்கா தீப்தி கேட்பாங்க. எஸ், உங்களுக்கான கேள்வி வந்து மரியான் படத்தில் ஜெகன் கதாபாத்திரத்தின் பெயர் என்ன? இதுதான் உங்களுக்கான கேள்வி. பப்பிமா டைமர் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. மரியான். மரியான். இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தாதா என்ன? டைம் முடிஞ்சிடும், கிளம்பிடலாம் இரு. தனுஷ். தனுஷா? ஜெகன் 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 நடிச்சிருப்பார்ல, அவரோட கதாபாத்திரத்தோட பெயர் என்ன? மரியான் படத்தின் ஜெகன் கதாபாத்திரத்தின் பெயர் என்ன? ஜெகன் ஒரு கதாபாத்திரம் தான் அது. இடமிருந்து வலம். ஆமா, 2 சொற்கள். பேராண்மை. பேராண்மையா? இல்லையே, 6 நம்பர் வரலையே. மேம், மரியான் படம் பாத்திருக்கீங்களா? தனுஷ் படம். மரியான் படம் பாத்திருக்கேன். அதுல ஜெகன் ஆக்டர் ஜெகன் இருக்கார்ல, அதுல ஆக்டர் ஜெகன் தெரியும். ஓகே, அதுல ஆக்டர் ஜெகன் இருக்கார்ல, அவரோட பெயர் என்ன? அவர் நடிச்ச அந்த கதாபாத்திரத்தோட பெயர் என்னன்னு கேக்குறாங்க. அவ்வளவுதான், மறந்து போச்சு. டைம் முடிஞ்சிச்சுல. இப்ப நான் ஞாபகப்படுத்துறேன் பாருங்க. அத பாப்பிமா அவங்க ஞாபகப்படுத்துற மாதிரி ஆன்சர் போடுங்க. எஸ், சாமி என்பதுதான் அவரோட கதாபாத்திரத்தின் பெயர். சரி, நான் முதல்ல உராட்டி இது பண்ணேன். 96 படத்தை பத்தி கேட்டாங்க, அந்த பாட்டு மறந்துட்டேன். ஒரு இப்ப இது சரி, பரவாயில்ல. நீங்க என்னங்க கண்டினியூஸா ஃபோன் பண்ண சொல்றதுக்காக இதெல்லாம் கண்டென்ட். நீங்க நாளைக்கு அடிக்கமா என்கிட்ட விளையாட்டே இருங்க. அதுக்கு அடிக்கடி பேசுறதுக்கான சான்ஸ் இது. சரிங்களா? ஓகே, சரி மேம், நன்றி. மறக்காம உங்க ஓட்டுகளை வந்து பதிவு பண்ணிடுங்க. இப்போ நான் வந்து ஒரு பாட்டு பாடி டாடா பை பை சொல்ல போறேன். அதாவது சரி சொல்லுங்க, பாடுங்க, நான் கேட்டுட்டு போயிடுறேன். இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா அதான் டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டாங்கல்ல. இதுக்கு மேல இன்னும் பேச கூட தொடங்கலையே, நெஞ்சமும் கொஞ்சமும் நிறையல, இப்போ என்ன விட்டு போகாதே, என்ன விட்டு போகாத. இன்னும் பேச கூட தொடங்கலை, நெஞ்சமும் கொஞ்சமும் நிறையல, இப்போ மலை போல நீ வந்தா கடல் போல நான் இருப்பேன். ஓகே ஓகே, எனக்கு போக விருப்பமே இல்ல. போல டைம் ஆயிடுச்சு, போயே ஆகணும். இல்லைன்னா பப்பிமா வந்து கீழே வந்து அடிப்பாங்க. சோ இன்னைக்கு டைம் முடிஞ்சிச்சு, அதனால நாங்க கிளம்புறோம். நாளைக்கு இதே மாதிரி 12 மணிக்கு வரும், வந்து உங்களை மீட் பண்றோம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் தீப்தி மற்றும் உங்கள் ஹெட் மாஸ்டர் பாலா சார். பாய் பாய். பாய் பாய். இது நம்ம விருப்பம் போல விளையாடு லைவ் கேம் ஷோ.